சாட்டர்டே, சண்டே வந்து ஹோஸ்ட் இருந்தாரான்றதே எனக்கு பெரிய டவுட்டா இருந்தது இந்த வாரம். என்னங்க நல்ல முறுக்கு மீசையெல்லாம் வச்சுட்டு வந்தாருங்க. கெட்டப்ல வந்துட்டா மட்டும் ஆ. ஹோஸ்ட் ஆயிட முடியாதுங்க. சி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? ம், ம். நான் அப்படிதான் சொல்லுவேன். ம். ஏன்னா எனக்கு அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்துச்சு. ஆ ஏன் சார் உங்க மனசுல ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்கும்ல. அத கொஞ்சம் கூட தட்டி எழுப்ப மாட்டீங்களான்ற மாரி இருந்துச்சு. ஒருவேளை அவர் அப்படி நெனச்சிருக்கலாம். என்ன கேட்டாலும் அதுங்க அவங்கலாம் பண்றது தான் பண்ண போறாங்க. இவங்க கிட்ட பேசி என்னாவோ போகுது அப்படின்னு கூட நெனைக்கலாம்ல. கிடையாது. இந்த வாட்டி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா வந்து, இது முக்கியமான ஒரு வாரம். இப்ப கடந்த வாரம் வந்து இந்த சாட்டர்டே, சண்டே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். இது டிக்கெட் டூ ஃபினாலே இப்ப ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ, இந்த வீக்கெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு நான் நெனச்சேன்னா, யா பயங்கரமா பொளந்து கட்டுவாரு. நொறுக்கி செம்ம விடப்போறா. அடி அடிப்பாரு. ஆ. இவங்கலாம் அந்த அடியிலருந்து மீள்றதுக்கு முன்னாடியே டிக்கெட் டூ ஃபினாலே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நானா உங்களுக்கு தலைவன். நீங்கலாம் என்னுடைய தொண்டர்கள் தான். பார்வதி எல்லாரும் சேர்ந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம்னு பண்ணாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்காதே எதுக்கு? இப்ப நான் சொன்னது. ஆமா எனக்கு புரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, போன வாரம் நடந்தது வந்து, அவங்களுக்கு குடுக்கப்பட்ட இது வந்து என்னன்னா, ஐ மீன் வேலை என்னன்னா, பாத்திரம் துலக்கிறது. பேசிக்லி பார்வதி ஒரு சோம்பேறி. அது நல்லா தெரியும். ஆனாலும், அவங்க எவ்ளோ வேலை செய்றாங்கன்றத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் பார்க்கறது ஏன் ஹோஸ்ட் பார்க்கலன்றது எனக்கு மிகப்பெரிய கொஸ்டினா இருந்தது. நீங்க வேலையே செய்யல. பார்க்கவே இல்ல. ஏன் சார் அந்த வ வார்டனா இருந்தாங்களே, ஃபுல்லா அவங்க தான் சார் செஞ்சாங்க. ஃபுல்லா அவங்க அதுக்கு தான் நீங்க எஃப்ஜேவ திட்டுனீங்க. கையில சம்திங் ஆயிடுச்சுன்னு சொல்லி, "நீ வேலை செய்யாம இருந்துட்டீங்க" அப்படின்ட்டு திட்டுனீங்க. எல்லாமே பண்ணீங்க. இந்த சீசன் முழுக்க 12 வாரம் முழுக்க நீங்க பண்ணி நான் பார்க்கவே இல்லன்ற வரைக்கும் சொல்றாரு. அவங்க பாத்ரூம் வாஷ் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். வீடு பெருக்கியிருக்காங்க. ஆனா, எல்லா வாரமும் அவங்களுக்கு வந்து, "நான் இத்தன வாட்டி தான் பண்ணுவேன். இத்தன வாட்டி தான் பண்ணுவேன். இத்தன நாள் தான் பண்ணுவேன்னு" ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க. அது தப்பு. அத நீங்க கேட்கணும். ஆனா வேலையே செய்யலன்றத சொல்லவே கூடாது. சோ அவர் அப்படி கொண்டு போயிட்டாரு அத. ஓகே. அத தான் அப்படி கொண்டு போயிட்டீங்க. ஓகே. ஆனா, பாத்திரம் இருந்தாலும் பரவால்ல. இந்த பாத்திரத்துல அந்த பாத்திரம் மாத்தி, அப்படி மாத்தி, இப்படி மாத்தி நெறைய பாத்திரத்த சேர்த்துருங்க அப்படின்னு கனி சொன்னாங்க. கனி, திவ்யா, அரோரா 3 பேரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏன்னா இதெல்லாம் சில்லற விஷயம் அப்படின்னு கடந்து போயிடுவாரு. இதே விக்ரம்க்கு அது நடந்திருந்தால் அப்ப கேட்டிருப்பாரு. அப்படிங்கிறது தான் எனக்கு எனக்கு இப்ப வரைக்கும் அதுதான் தோணுது. விக்ரம்க்கு நடந்தா நீங்க கேட்டிருப்பீங்களா சார்? கனிக்கு நடந்திருந்தா கேட்டிருப்பீங்களா சார்? ஏன் சார் கேட்கல? அப்படிங்கிறது.